Hi friends and families, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில சினிமா செய்திகளை பார்த்தலாம். பிரைம் ரீல் பிக்சர்ஸ் இவர்களோட தயாரிப்புல கிஷன் அவர்கள் எழுதி உருவாக்கியிருக்க படம் தான் யமகாதகன். இந்த படம் ஜூலை மாசம் வெளியிட போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல கார்த்திக் ஸ்ரீராம் மற்றும் ராஷ்மிதா ஹிவாரி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அஸ்னா சவாரி அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல சூப்பரான காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அது பிளாக் கலர்ல ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். துரை செந்தில்குமார் இவர்களோட இயக்கத்துல கருடன் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல சூரி, சசிகுமார், அடுத்து உன்னிமுகுந்தன் இவர்களோட சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லர் படமா உருவாகி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ண போறதாகவும் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. டிம்பிள் ஹைரி அவர்கள் ஜிம்ல கோச்சோட எடுத்த போட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கலாம். அஸ்வின் ராம் இவர்களோட இயக்கத்துல பிரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் இவங்களோட தயாரிப்புல உருவாகிச்சிருக்க படம் தான் டார்லிங். இதுல பிரியதர்ஷினி, நபா நடேஷ், அனன்யா இவர்களோட சேர்த்து மற்றும் பல கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துல செகண்ட் சிங்கிள் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இது ஜூலை மாசம் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. சஞ்சனா நடராஜன் அவர்கள் நேச்சுரல் பிளேஸ்ல ஒரு சூப்பரான போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் மேக்கப் இல்லாம, ரொம்பவும் நார்மலா இல்லாம சூப்பரா டிஃப்ரெண்டா போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். அமர் கௌஷிக் இவர்களோட இயக்கத்துல ஜியோ ஸ்டுடியோஸ் மற்றும் மாடக் ஸ்டுடியோ இவர்களோட தயாரிப்புல உருவாகிச்சிருக்க படம் தான் ஸ்ரீ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டே பாகம் 1 எடுத்து செம்ம ஹிட் கொடுத்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்ப ஆகஸ்ட் மாசம் ஸ்ரீ 2 வெளியிட போறோம். இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஒரு ஹரர் மூவியா இருக்கு அப்படின்றதும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரத்தா கபூர் மற்றும் ராஜ்குமார் ராவ் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ருக்மிணி வசந்த் அவர்கள் மினி கியூட்டான சூப்பரான ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. நேச்சுரல் பிளேஸ்ல அழகா உட்காந்து சூப்பரா இருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். பிக்சர்ஸ் இவங்களோட பேனர்ல லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம் உருவாயிட்டு இருக்கு. தமிழரசன் பச்சமுத்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சோ இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், அடுத்து அட்டகத்தி தினேஷ் மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கதாகவும் இந்த படம் ஒரு டிஃபரெண்டான கதைக்களமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் நார்மலா அவங்க வெளியே போகும்போது எடுத்த போட்டோஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான பூஸ்ட் ஏற்றும் வகையில இருக்கு. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த போட்டோஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அந்த போட்டோஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். கணேஷ் அவர்களோட இயக்கத்துல பேபி ஜான் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் உருவாயிட்டு. இந்த படம் டிசம்பர் மாசம் வெளியிட போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. வருண் தவான் மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்களோட சேர்ந்து மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் எப்பவுமே தமிழ் படத்துக்கு ஆர்வம் காட்டுறதை விட மற்ற லாங்குவேஜ் படத்துக்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம். அப்படின்றதோட இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற காலங்கள்ல பாத்துடலாம்.
கோமல் சர்மா அவர்கள் வந்து வெஸ்டர்ன் டைப்ல சூப்பரான ஒரு காஸ்டியூம்ல வந்து அவங்க போட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் பேட்டர்ன்ல ஸ்லீவ்லெஸ்ல இருந்தது. அதோட சேர்த்து துப்பாக்கிலாம் வச்சு போட்டோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். இலிமினேஷன் நிறுவனத்தோட தயாரிப்புல உருவாயிட்டு இருக்க படம் தான் டெஸ்டிகபிள் மீ 4. இந்த படத்தை இயக்கியிருக்காங்க கிரீஷ் மற்றும் பேட்ரிக். இந்த படம் ஜூலை மாசத்துல வெளியாக போறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த நகைச்சுவை அனிமேஷன் படத்தை யூனிவர்சல் பிக்சர்ஸ் விநியோகம் பண்றாங்க. 2017ல வெளியான முந்தைய திரைப்படங்களோட தொடர்ச்சியா இந்த படம் இருக்கு. ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்கள் வந்து சூப்பரான ஒரு சாரியில வந்து போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கார்டன்ல எடுத்த மாதிரி. அந்த போட்டோஸ்ல வந்து அவ்வளவு கியூட் அண்ட் பிரிட்டியா இருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் வர்ஷினி. டாடா பை பை.